ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் பார்க்க போறோம். மொத்தம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 தொகுதிகள் இருக்குது. தஞ்சாவூர், பேராவூரணி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருவையாறு, கும்பகோணம், திருவடை மருதூர் மற்றும் பாபநாசம், இந்த 8 தொகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. இதுல ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்கு, எவ்வளவு பேரை எஸ்ஆர் மூலமா ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியை யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, எந்தெந்த கட்சியில வெற்றி பெற்றிருந்தது, தற்போது யாரு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அடுத்து யாரு உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க, அதைத்தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில 2016ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த எம் ரங்கசாமி வெற்றி பெற்றார். அடுத்து இடைத்தேர்தலில் 2019ஆம் ஆண்டு டிகேஜி நீலமேகம் திமுக சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். தற்போது 2021ஆம் ஆண்டு அதே டிகேஜி நீலமேகம் மீண்டும் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். தஞ்சாவூர் தொகுதியில 9 முறை திமுக வென்றுள்ளது. தஞ்சாவூர் தொகுதியில 9 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. அப்ப தஞ்சாவூர் தொகுதியில அதிகபட்சம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா திமுக தான் வென்றுள்ளது. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தளவு 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,80,267 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப் மூலம் 2,37,581 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தளவு 42,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 42,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர் யார் பத்தி பாத்தீங்கன்னா டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ டிகேஜி நீலமேகம் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். அப்புறம் மேயர் ராமநாதன், ராஜ்குமார், கரந்தை உதயநிதி, செந்தமிழ் செல்வன் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல சரவணன், அறுவடை நம்பி, காந்தி, டாக்டர் கண்ணன் இவங்க எல்லாம் போட்டி போடுறதுக்கு விரும்புறாங்க. தஞ்சாவூர் தொகுதியோட வாக்கு வங்கி முக்குளத்தோர், பட்டியலினத்தவர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், வெள்ளாளர், யாதவர் இதெல்லாம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள், இருக்கக்கூடிய நிறைய சமூகத்தில் இருக்கிறாங்க. அதிகமா இவங்க இருக்கிறாங்க. அப்ப சில மெசேஜ் என்ன வருதுன்னா கமெண்ட்ல, சார் இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க, சில கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ண சொல்றாங்க. பெரும்பான்மையா இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணிடும். இதை தாண்டி இதர சமூகத்திலும் இருக்கிறாங்க எல்லா தொகுதியிலையும். இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி பேராவூரணி. பேராவூர்ல 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த எம் கோவிந்தராசு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த என் அசோக்குமார் வெற்றி பெற்று தற்போதைய கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான். பேராவூரணி தொகுதியில அதிக முறையா அதிமுக 5 முறை வென்றுள்ளது. அடுத்து காங்கிரஸ் 2 முறை வென்றுள்ளது, தமாக 2 முறை வென்றுள்ளது, திமுக 1 முறை வென்றுள்ளது, தேமுதிக 1 முறை வென்றுள்ளது, சுயேட்சை 1 முறை வென்றுள்ளது. பேராவூரணி தொகுதியை பொறுத்த அதிக முறை அதிமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி பேராவூரணி தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,18,948 பேர் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப் படி 2,06,650 வாக்காளர்கள் உள்ளனர். பேராவூரணி தொகுதியில 12,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க எஸ்ஆர் பட்டியல் மூலமா. பேராவூரணி தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் அசோக்குமார் எம்எல்ஏ தற்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் கேட்டிருக்காரு. அடுத்து ஜெயபிரகாஷ், அன்பழகன் போட்டி போட விரும்புகின்றனர். காங்கிரஸ்ல நெப்போலியன் மகேந்திரன் போட்டியிட விரும்புகின்றனர். அதிமுக எஸ்பி திரு ஞானசம்பந்தம், கோவி இளங்கோ, துரை மாணிக்கம், சசிகலா, ரவிசங்கர் இவங்களாம் போட்டியிட விரும்புறாங்க. பிஜேபியில முருகானந்தம், பண்ணைவயல், இளங்கோ இவரும் போட்டியிட விரும்புறார். அடுத்து வரக்கூடிய வாக்கு வங்கி பேராவூரில் வாக்கு வங்கி அதிக பேர் புத்தரை இருக்கிறாங்க. முதல்ல அடுத்து அகமுடியார் இருக்கிறாங்க, பட்டியலத்தவர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, யாதவர் இருக்கிறாங்க. பேராவூரணி தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு வி சேகர் வெற்றி பெற்றார். அதிமுக சேர்ந்த வி சேகர் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த கே அண்ணாதுரை வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். பட்டுக்கோட்டை தொகுதியில் அதிகமாக 4 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை தமாக வென்றுள்ளது, 1 முறை பிரஜா சோசியலிச கட்சி வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி பட்டுக்கோட்டை தொகுதியில 2,48,724 பேர் இருந்தாங்க. தற்போது எஸ்ஆர் டிராப் படி 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப் படி 2,34,297 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்போ உங்கள் பட்டுக்கோட்டை தொகுதியில் 14,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 14,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர்.
பட்டுக்கோட்டை தொகுதி உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல கே அண்ணாதுரை எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மறுபடியும் போட்டியிட விரும்புகிறார். சூரப்பள்ளம் விஜயகுமார், பார்த்திபன், இளங்கோவன், பழஞ்சூர் செல்வம், ரமேஷ் இவங்க எல்லாருமே போட்டியிட விரும்புகின்றனர். அதிமுக வி சேகர் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். எக்ஸ் எம்எல்ஏ கல்யாணவுடை செந்தில், ஜவஹர் பாபு, முருகானந்தம் இவங்கெல்லாம் போட்டியிட விரும்புகிறாங்க. இந்த தொகுதியில வாக்கு வங்கி முக்குளத்தோர், முத்தரையர், வேளாளர், இஸ்லாமியர், பட்டியலினத்தவர், கோனார், நாடார் இவங்கெல்லாம் இந்த தொகுதியில இருக்கிறாங்க. இதை தாண்டியும் இதர சமூகத்தினரும் இந்த தொகுதியில் எல்லா தொகுதியிலும் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு தற்போது திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. பட்டுக்கோட்டை தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு எம் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். இவர் திமுகவை சேர்ந்தவர். 2021ஆம் ஆண்டு ஆர் வைத்தியலிங்கம், அதிமுக சேர்ந்து ஆர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார். தற்போது ஒரத்தநாடு தொகுதியில் 6 முறை அதிகபட்சமாக 6 முறை அதிமுக வென்றுள்ளது. திமுக 5 முறை வென்றுள்ளது. காங்கிரஸ் 1 முறை வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி ஒரத்தநாடு தொகுதியில் 2,51,235 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது எஸ்ஆர் டிராப்ட் மூலம் 2026ஆம் ஆண்டு 2,25,372 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப ஒரத்தநாடு தொகுதியில் உங்களுக்கு 25,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஆர் படித்து மூலம் உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல எம் ராமச்சந்திரன், மகேஷ் கிருஷ்ணசாமி, எல்ஜி அண்ணா, அட்வொகேட் மணவழகன், திராவிட கதிரவன் இவங்கெல்லாம் போட்டியிட விரும்புறாங்க. ஏடிஎம்கேல மா சேகர், மத்திய மாவட்ட செயலாளர் இவரு போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி கல்லர் அதிகமா இருக்கிறாங்க, முத்திரை இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தினர் இருக்காங்க, யாதவ் இருக்கிறாங்க, உடையார் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு ஒரத்தநாடு தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக தற்போது உள்ளது. அடுத்து திருவையாறு சட்டமன்ற தொகுதி. 2016ஆம் ஆண்டு துரை சந்திரசேகரன், திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் துரை சந்திரசேகரன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். திருவையாறு தொகுதியில் 7 முறை திமுக வென்றுள்ளது. அதிகபட்சமாக 7 முறை திமுக வென்றுள்ளது. அடுத்து 5 முறை அதிமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி திருவையாறு தொகுதியில் 2,73,818 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர் டிராப்ட் மூலம் 2026ஆம் ஆண்டு தற்போது 2,40,9,672 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஒரத்தநாடு தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலம் 24,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ மறுபடியும் போட்டியிட விரும்புகிறார். கல்லணை செல்லக்கண்ணு, களிம்பேடு செல்வம், முகில் வேந்தன் இவங்க எல்லாருமே போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல ரத்னசாமி எக்ஸ் எம்எல்ஏ, இளங்கோவன், சூரிய பிரகாஷ் இவங்க எல்லாம் போட்டியிட விரும்புகிறாங்க. வாக்கு வங்கி ஒரத்தநாடு வாக்கு வங்கி கல்லர் அதிகமா இருக்கிறாங்க. அடுத்து பட்டியலினத்தவர், சிறுபான்மையர், முத்தரையர், உடையார், மூப்பனார், வன்னியர் இவங்க எல்லாம் இந்த தொகுதியில் அதிகமா இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்து கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு சாக்கோட்டை கா அன்பழகம் திமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் திமுகவை சேர்ந்த சாக்கோட்டை கா அன்பழகம் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். கும்பகோணம் தொகுதியில் 7 முறை திமுகவும் 7 முறை காங்கிரசும் வென்றுள்ளது. 7 முறை திமுகவும் 7 முறை காங்கிரசும் வென்றுள்ளது. அதிமுக 2 முறை மட்டுமே வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,72,378 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் மூலம் 2,43,129 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப கும்பகோணம் தொகுதியை பொறுத்தவரை 29,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ சாக்கோட்டை கா அன்பழகன் எம்எல்ஏ அவரு போட்டியிட விரும்புகிறார். சூப்பா தமிழழகன் துணை மேயர் இவரும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல ரத்னாசேகர், ராமநாதன், பிஜேபியில நாராயணி கார்த்திகேயன் இவங்களுமே போட்டியிட விரும்புகின்றனர். அடுத்து கும்பகோணம் வாக்கு வங்கி. கும்பகோணம் தொகுதியோட வாக்கு வங்கி வன்னியர் அதிகமா இருக்காங்க. அடுத்து பட்டியல் சமூகத்தில் இருக்காங்க, சர்வாஸ்டர் அதிகமா இருக்காங்க, பிராமணர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர் இருக்கிறாங்க, முக்குளத்தோர் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாகும். தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்து திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி. கோவி செலியன் 2016ஆம் ஆண்டு கோவி செலியன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டும் மீண்டும் கோவி செலியன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். திருவிடைமருதூர் தொகுதியில் 7 முறை அதிகபட்சமாக 7 முறை திமுக வென்றுள்ளது. அடுத்து 2 முறை அதிமுகவும் 2 முறை காங்கிரசும் வென்றுள்ளது. திருவிடைமருதூர் தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,67,411 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர் டிராப்ட் மூலம் 2026ஆம் ஆண்டு 2,48,012 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருவிடைமருதூர் தொகுதியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 19,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல அமைச்சர் கோவி செலியன் மறுபடியும் போட்டியிட விரும்புகிறார். அட்வொகேட் ஆனந்தராஜா, சுபா திருநாவுக்கரசு இவங்க எல்லாமே போட்டியிட விரும்புகிறாங்க. ஏடிஎம்கேல ராஜகுமாரன்,
ஆடுதுறை டாக்டர் அருள்ராஜ், எழில் செல்வன், மூர்த்தி இவங்க எல்லாமே போட்டியிட விரும்புகிறாங்க. வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர், முக்குளத்தோர். அப்ப திருவிடை மருதூர் தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி பாபநாசம். பாபநாசம் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த ஆர் துரைக்கண்ணு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு எம்எம்கேல ஜவஹருல்லா வெற்றி பெற்றார். தற்போது சிட்டிங் எம்எல்ஏ ஜவஹருல்லா உள்ளார். இந்த தொகுதியில 8 முறை பாபநாசம் தொகுதியில 8 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. 8 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. சுயேட்சை அதிமுக 3 முறையும், எம்எம்கே 1 முறையும், சுயேட்சை 1 முறையும், தமாக 2 முறையும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்குது. தற்போது வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ எம்எம்கே சேர்ந்த ஜவஹருல்லா. பாபநாசம் தொகுதியை பொறுத்தளவு 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,66,315 வாக்குகள் இருந்தன. எஸ்ஆர் டிராப் மூலம் 2026ஆம் ஆண்டு 2,47,345 வாக்குகள் தற்போது உள்ளன. அப்ப பாபநாசம் தொகுதியில 18,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச வேட்பாளர்கள் டிஎம்கேல எஸ்கே முத்துசெல்வம், ஐயாராசு, அம்மாப்பேட்டை கலைச்செல்வன், தாமரை செல்வன், பாவை ஹனிபா இவங்க எல்லாருமே போட்டியிட விரும்புகின்றாங்க. எம்எம்கேல ஜவஹருல்லா போட்டியிட விரும்புகிறார். மீண்டும் ஏடிஎம்கேல சண்முக பிரபு, கோபிநாதன், ராம்குமார் போட்டியிட விரும்புகின்றனர். பாபநாசம் தொகுதி வாக்கு வங்கி இஸ்லாமியர்கள், வன்னியர், மூப்பனார், உடையார், பட்டியல் சமூகத்தினர், முத்தரையர் மற்றும் முக்குளத்தோர் மற்றும் இதர சமூகத்தினர் இந்த தொகுதியில் இருக்காங்க. பாபநாசம் தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு திமுக அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒவ்வொரு தொகுதியும் தஞ்சாவூர் பார்த்தோம், பேராவூரணி பார்த்தோம், பட்டுக்கோட்டை பார்த்தோம், ஒரத்தநாடு பார்த்தோம், திருவையாறு பார்த்தோம், திருவிடை மருதூர் பார்த்தோம், கும்பகோணம் பார்த்தோம், பாபநாசம் பார்த்தோம். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் வெற்றி பெற்று இருக்காங்க, இதுல எத்தனை வாக்குகள் வந்து நீக்கப்பட்டுள்ள, இது எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய தொகுதியில அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.